கடந்த செப்டம்பர் 10ஆம் தேதி அமெரிக்காவில் நடந்த பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர்கள் மத்தியில் பேசிக்கொண்டிருந்த அமெரிக்க அதிபர் டிரம்பின் ஆதரவாளர் சார்லி கிர்க் மர்ம நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். சுட்டுக் கொல்லப்பட்ட நபரை இப்போது கைதும் செய்துவிட்டனர். இந்த சார்லி கிர்க் என்பவர் நமக்கு யாரும் தெரியாது, நம்ம சொந்த பந்தமும் இல்லை. ஆனால் இவர் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்களின் ஆதரவாளர் என்பதால் இறந்து போன இந்த மனிதரை பற்றி சமூக வலைதளத்தில் கமெண்ட் பண்ணுகிறேன் என்ற பெயரில் கீழ்த்தரமாக பதிவு போடுகின்றனர். இதேபோல் கடந்த 2 மாதம் முன்பு கூடுவாஞ்சேரியில் ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்கச் சென்ற ஒரு அரசியல் கட்சி சார்ந்த நபர் பணம் எடுக்கும்போது லாரி மோதி உடல் நசுங்கி இறந்தார். இதை கேட்கும்போது நமக்கு மனசு வலிக்குது. இவர் இறந்ததற்கு சமூக வலைதளத்தில் கமெண்ட் போடுகிறேன் என்ற பெயரில் கட்சி சார்ந்த நபர் என்பதால் படுகேவலமாக கமெண்ட் பண்ணுறாங்க சில பேர். இவர் என்னமோ தலைமை போல் கண்டமேனிக்கு நீ இப்படி தான் சாவ, டாஸ்மாக் விற்கிறீங்களே உனக்கு இப்படி தான் சாவு, இப்படி அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க. உயிரோடு இருக்கும் மனிதனை நீங்கள் கழுவி கழுவி ஊற்றினா யார் கேட்க போறா? அவர்கள் குடும்பம் பிள்ளைகள் மனசு என்ன பாடுபடும்? இதே போல்தான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா இறந்தபோதும் கேவலமான கமெண்ட்ஸ். இப்போது முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் மருத்துவ செக்கப்புக்கு போன போதும் எத்தனை இட்லி சாப்பிட்டார், அப்படி இப்படின்னு மோசமான கமெண்ட்ஸ். ஒருத்தர் இறந்து விட்டால் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கமெண்ட் ஒழுங்கா போடு, இல்லை போடாமல் இரு. இதுதான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. அவங்களுக்கு குடும்பம் பிள்ளைகள் இருக்குது. கொஞ்சமாவது நீங்கள் யோசித்திருந்தால் இந்த மாதிரிலாம் கமெண்ட் போட மாட்டீங்க. அவருக்கு வழி வந்தால் தானே தெரியும்.